வெல்கம் டு பிரமிட் செக்யூரிட்டிஸ். இன்னைக்கு மார்க்கெட் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து செல் அண்ட் ராலி மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஹையர் அப்பர் ரேஞ்சில் நிற்க முடியல. நேற்றே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஷார்ட் கவரிங், அதனால ப்ரீமியம் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு காலையில் ப்ரீமியம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீமியம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து 130 196 ப்ரீமியம் வந்து இன்ஃபேக்ட் டிஸ்கவுண்ட்ல இருக்குது இப்போ. ஓகே, ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இப்போ டிஸ்கவுண்ட்ல இருக்கு. நேற்று வந்து ஆல்மோஸ்ட் 100 ஹியூஜ் ப்ரீமியம் எவ்வளோ அமௌண்ட் ஞாபகம் இல்லை எனக்கு. 23 advances, 27 declines. Actually, selling around 2 o'clock ஆரம்பிச்சது. 2 o'clock நீங்கள் பார்த்தீங்கன்னா 2:15 ஸ்டெர்லிங் ஃபுல் செல்லிங் வந்தது. அது வரைக்கும் நல்லா இருந்தது. 23 advances, 27 declines. வால்யூம் பார்க்கலாம் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட். 70,000 crores வால்யூம், ஹியூஜ் வால்யூம். 1038 ஆல்மோஸ்ட் சேம் 38 ஈவன் ஸ்டீவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிக்ஸ்டு வால்யூம். அதாவது ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு க்ரீன் இருந்திருக்கு, இன்னைக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் இன்னைக்கு 4% அப், யூபிஎஸ் 3% அப். டாப் லூசர் பார்த்தா ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ் இதெல்லாம் டாப் லூசரில் இருக்கு. ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வால்யூமில் வந்து நத்திங் எக்ஸப்ஷனல். ஆக்சிஸ் பேங்க் இறங்கியிருக்கு வால்யூமில், அதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ் இறங்கியிருக்கு வேல்யூவோட, பிகாஸ் பெரிய வேல்யூ அது. ஓகே, ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் சம்திங் இஸ் ஹேப்பனிங் தேர் இன் பஜாஜ் ஃபினான்ஸ். ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு மேலே இது வந்து டெட் கேட் பவுன்ஸாக இருக்கலாம், பட் யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் see. 52 guys 70, 52 close 6. ப்ரைஸ் ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு. ப்ரைஸ் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஜிஎல், கேடிடிஎல், டிடிகே ப்ரைஸ் 17% அப் இன்னைக்கு. கோல்டியாம் 13% அப், சீக்வெண்ட் 12% அப், ஆசா இண்டியா 11% அப். வால்யூம் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெல்ஸ்பன், ஆசாயி, த்ரிவேணி டர்பைன் ஹியூஜ் வால்யூம். ஏஎன்யூபி என்னன்னு தெரியல நம்மளுக்கு. பெயிண்ட் லாக் புதுசாக இருக்கு. விடிஎல், லக்ஷ்மி மேசன் அண்ட் கோல்டியாம். இந்த கவுண்டரில் போய் செக் பண்ணுங்க. அதெல்லாம் டைம் எவ்வளோ ஸ்டாக் பார்க்கறது, நம்ம பைத்தியம் தான் பிடிக்கும். ஸோ இண்டெக்ஸஸ் பார்க்கலாம் நம்மளுக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக் ஆச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி 0.8 டவுனு. ஆட்டோ ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் டவுன் இன்னைக்கு. மீடியா டவுன், மெட்டல் டவுன். பட் அதர்வைஸ் ஆயில் அண்ட் கேஸ் 0.7% டவுன். அதர்வைஸ் லைக் நத்திங் டு வரி. மார்க்கெட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கணும். பட் இம்ப்ளைட் வால்டிலிட்டி ரொம்ப புவராக இருக்குது. ஸோ அதனால் ஐவி சேஸ் மார்க்கெட் வில் கோ டவுன். பார்க்கலாம், கீழே போதான்னு பார்க்கலாம். பட் இட் இஸ் நாட் சஸ்டெய்னிங். க்ளோசிங்கில் சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. ஸோ நிஃப்டி கான்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் 14 பாயிண்ட்ஸ், இன்ஃபி 14 பாயிண்ட்ஸ், எஸ்பிஐ 7 பாயிண்ட்ஸ், ரிலையன்ஸ் 31 பாயிண்ட்ஸ் டவுனு எழுதிருக்கு மார்க்கெட்டை. பஜாஜ் ஃபினான்ஸ் 29 பாயிண்ட்ஸு. இவங்கெல்லாம் ஹெவி வெயிட்ஸு. ஸோ இவங்கெல்லாம் வீக் ஆகிருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து ஹெவி வெயிட்ஸ். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், இது ஹெவி வெயிட்ஸு. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் ஹெவி வெயிட் தான். இவங்க திருப்பியும் நாளைக்கு இறங்கினாங்கனாக்கா மார்க்கெட் வந்து இன்னும் கீழே போகும். ஸோ இவங்க பவுன்ஸ் பேக் ஆகணும். இந்த ஹெவி வெயிட் சப்போர்ட் கொடுக்கலன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். ஓகே, நம்ம இப்போ வந்து ஸோ நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி வந்து RSI 60 மேலே தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து மேலே எங்கேயோ இருக்குது. ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு ஒன்றும் கிளியராக இல்லை. மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா RSI 50 மேலே வந்திருக்கு, 52ல் இருக்குது.
ஸோ இதுக்கு மேலே நின்னா தான் சஸ்டெயின் ஆனால் தான். பட் த கேண்டில் இஸ் நாட் அ கிரேட் கேண்டில். பட் RSI 50க்கு மேலே இருக்குது. பட் பார்க்கணும். CNX ஸ்மால் கேப் RSI 49. ஓகே, ஐடி வந்து RSI 49, ஐடி RSI 50. இங்கே பார்த்தா தெரியும் RSI 50ல் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இருந்தால் ஐடி ஸ்ட்ராங்கு. CNX மிட் கேப்போ இதுக்கு மேலே இது லோ கீழே வரக்கூடாது. CNX ஸ்மால் கேப்போ வந்து வீக்காக இது கீழே போகக்கூடாது, இன்னும் கீழே போகக்கூடாது. 50 கீழே தான் இருக்குது. பட் இன்னும் கீழே போச்சுன்னா இன்னும் வீக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE போய் நம்ம இன்னொரு புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் வந்து கார்பரேட் ஆக்ஷன்ஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். கார்பரேட் ஆக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கல, நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை. பட் எனக்கே இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் எங்கே ஆக்ஷன் இருக்குது, எங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்குது நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு TTK பர்சன்டேஜ் ஏன் 17 points போல போச்சுன்னு கார்பரேட் ஆக்ஷன் போட தெரிஞ்சிடும். இது பெரிய மூவ். 10 ரூபி ஃபேஸ் வேல்யூ 1 ரூபி வருது அப்படின்னா ப்ரைஸ் 1/10 ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ Havells 3 rupees per share டிவிடெண்ட் வருது. ஏஞ்சல் புரோக்கிங் 5.1 rupees per share இன்ட்ரீம் டிவிடெண்ட். இவங்களாம் இன்ட்ரீம் டிவிடெண்ட், இன்ட்ரீம்னா பெரிய சமாச்சாரம். ஐசெக் 11 rupees per share இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஒரு ஷேர். ஓகே, ஐசெக். Mainen Bearings 2 rupees per share, 12 rupees. இந்த 12 rupees per share எல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் எப்பவுமே. நான் நோட் பண்ணுங்கப்பா விவேக் சொல்ல வரேன், அந்த மாதிரி நோட் குறிச்சிக்கணும்ப்பா. IRCT ஃபேஸ் வேல்யூ ஸ்பிளிட். ஸோ நல்லது 1/5 இருக்க ப்ரைஸு, வால்யூம் அதிகமாகும். என்ன நடக்குது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அகெயின் ட்ரைடன்ட் வந்து நம்ம ரெகுலராக காலர்ஸ் இதில் கேட்பாங்க. நம்ம லைவ்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரைடன்ட், பாரத் கியர்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ 1:10, 1 shares for every 10 share held, 95 rupees ப்ரீமியம் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. இது மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு பார்க்க. பாரத் கியர்ஸ் பாரத் கியர்ஸ் 173 rupeesல இருக்கு. யூ ஆர் கெட்டிங் அட் 95 rupees. ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்புறம். பட் நெவர்தலெஸ் யூ ஆர் கெட்டிங் அ டிஸ்கவுண்ட். சம்டைம்ஸ் வந்து அப்படியே மேலே போனாலும் போயிடும். ஸோ 173 rupees ஷேரை 95 rupeesல கொடுக்குறாங்கனாக்கா அவங்க ப்ரொமோட்டருக்கு நிறைய அலர்ட் ஆகும். ஸோ குட் பி இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரீம் 3%, 3.6 per share. ஓகே, ஏஷியன் பெயிண்ட்ஸ் 28th October. Nippon Battery again is very good stock. Face value split from 5 to 10, 10 to 5. Okay, 10லேருந்து 5. இது வந்து ரெக்கார்ட் டேட், இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் டேட்டா, இது எக்ஸ் டேட், இது ரெக்கார்ட் டேட். ஓகே, ரெக்கார்ட் டேட்னா இதுக்கப்புறம் நாளையிலேருந்து ரெக்கார்ட் டேட் அன்றைக்கி தான். ரெக்கார்ட் டேட் தான் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அன்றைக்கி ஷேர் டிபி அக்கௌண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு வரும். அப்படி அக்கௌண்ட் இல்லை, உங்கள் பூல் அக்கௌண்ட் இருந்ததுன்னா, இல்லை கிளைண்ட் அக்கௌண்ட் இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து உங்கள் புரோக்கர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட் இருந்தாங்க உங்கள் புரோக்கர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நாளைக்கு விஷயம். ஸோ இன்டர்நேஷ்னலோட முடிஞ்சு போச்சு. கார்பரேட் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டேட்டா. டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.